விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவையை சேர்ந்த விமான பைலட்டுகள், விமான பயிற்சி மாணவ மாணவிகள் அஞ்சலி. சமீபத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த 241 பேரை நினைவு கூறும் விதமாகவும், அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் கோவை ஹாப்ஸ் ஏவியேஷன் அகாடமி சார்பில் கோவை காந்தி பார்க் பகுதியில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விண்ணுக்கு ஓர் கடிதம் என்ற கருவில் நடைபெற்ற இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் விமானத்துறை சார்ந்த கல்வி கற்கும் மாணவர்கள், மாணவிகள், ஹாப்ஸ் அகாடமியின் நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள், விமான பைலட்டுகள் சேர்ந்து விபத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் விதமாக தாங்கள் எழுதிய கடிதங்களை வெள்ளை நிற ஹீலியம் பலூன்களை கையில் பிடித்தவாறு அஞ்சலி செலுத்தினர். விமான விபத்தில் இறந்தவர்களை இந்திய மக்கள் அனைவரும் இழந்து வருந்துவதாகவும், அவர்கள் அனைவரும் எப்போதும் இந்தியர்களின் இதயங்களில் நிலைத்திருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. காந்தி பார்க் ரவுண்டானா அருகே நடந்த இந்த நிகழ்வில் அகாடமியின் நிர்வாகத்தினரும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பங்கேற்றவர்கள் அனைவரும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி மறைந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இது குறித்து ஹாப்ஸ் ஏவியேஷன் அகாடமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாவது: ஜூன் 12 அன்று நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் செய்தி என்பதை தாண்டி எங்கள் மேல் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இந்த சோக சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரும் அவர்களின் குடும்பத்தின் நம்பிக்கையும் கனவுமாக இருந்தவர்கள். நாங்கள் விமானத்துறையை சார்ந்தவர்களாக உள்ளதால் இந்த தருணத்தில் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது எங்களின் கடமை என கருதுகிறோம். விண்ணுக்கு ஓர் கடிதம் எனும் இந்த நிகழ்வு மூலம் இறந்த அனைவரையும் நாங்கள் எங்கள் நினைவில் வைத்துள்ளோம் என்பதை வெளிப்படுத்த ஒரு வழியாக பார்க்கிறோம். 241 பேரின் உயிரிழப்புக்கு எங்கள் வருத்தத்தை தெரிவித்து அவர்களுக்கு எங்கள் மரியாதையை சமர்ப்பித்து இந்த துறையில் பாதுகாப்பை அதிகரிக்க உறுதி ஏற்போம் என கூறிக்கொள்கிறோம். இவ்வாறு அவர்கள் கூறினர். வணக்கம், நான் பிரணீதா செந்தில்குமார். நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். நாங்கள் இங்கே எதுக்கு கேதராக இருக்கோம்னா, A171 ஏரோப்ளேனோட கிராஷ் இன்சிடென்ட்காக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் எங்களோட டீப் கண்டோலன்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புகிறோம். பிகாஸ் ஒரு உயிருங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த கிராஷ்னால நிறைய உயிரிழப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, நம்ம இதுலேயே இருக்க முடியாது. வி ஹாவ் டு மூவ் ஆன். நம்ம இதை கடந்து போய் தான் ஆகணும். இதை ஒரு 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 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம இதுவே இப்படியே இருக்க முடியாது. ஸோ நம்ம நாங்கள் எல்லாருமே வி ஆர் ட்ரெயின் டு டேக் யூ சேஃபர். ஸோ நம்ம எல்லாமே வில் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் த சேஃபர் சைட். ஸோ நான் எங்கள் சைட்லேருந்து வில் எக்ஸ்பிரஸ் அவர் டீப் கண்டோலன்சஸ் டு த லாஸ்ட் ஃபேமிலிஸ். அண்ட் என் பேர் அரவிந்துங்க. நான் ஒரு கமர்ஷியல் பைலட், இந்தியன் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கிறேன். இங்கே நான் ஒரு கிரவுண்ட் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த ஏர் இந்தியா